ಆರಿಗಾರಾಗುವರೋ ಆಪತ್ತು ಕಾಲಕ್ಕೆ ಆರಿಗಾರೊದಗುವರೋ ಸಂಪತ್ತು ಕಾಲಕ್ಕೆ ಆರಿಂದ ಬಪ್ಪುವುದು ಆರಿಂದ ತಪ್ಪುವುದು ಅರಸಿ ನೋಡುವುದು ಇದರ ಕಾರಣವನು ಇದಕಾರು ವರ್ಣದಲ್ಲಿ ನೋಡಿ ಆರೋಪಿಸಲು ಎಲ್ಲ ಭಾರ ಅವಗೆ ಕಾರುಣ್ಯಮೂರ್ತಿ ಗೋಪಾಲ ವಿಠಲ ಈ ರೀತಿ ಅರಿದವಗೆ ಇಲ್ಲೇ ಪೊರೆವೇ. ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் விளக்கம் அப்படிங்கிற அந்த சீரீஸில் இது 168வது எபிசோட். ஸோ இந்த தடவை என்ன எடுத்துகிட்டு இருக்கோம்னாக்கா ஒரு கோபாலதாசருடைய பாடல். அதாவது இது பித்ருபக்ஷம் போயிட்டுருக்கு, அதனால் ஒரு வைராகிய பாடல் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். பித்ருபக்ஷம் போகிறதுனால ஒரு வைராகிய பாடல் எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் கோபாலதாசர் எழுதிய ஒரு பாடல் ஹேங்க மாடல் ஐயா கிருஷ்ணா ஹோகுத்திதே ஆயுஷ்யா அப்படிங்கிற பாடலை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த கோபாலதாசருடைய இயற்பெயர் பாகன்னான் பேர். இவர் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவர். இளம் வயதிலேயே அவர் தந்தையை இழந்து விடுகிறார். அவங்க அம்மா தான் அவங்க வளர்க்குறாங்க. ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க. அப்போ இவருக்கு சமஷ்டி உபநயனம் பண்ணுறாங்க. அதில் தான் இவர் பண்ண முடியுது. ஏன்னா அவங்களால செப்பரேட்டாக உபநயனம் பண்ண முடியல, அவருக்கு பண்ண வைக்கிறாங்க. அப்போது அந்த உபநயனத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த இவர் இருக்கார்ல, ஆச்சார் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு, நீ காயத்ரி மந்திரத்தை நல்லா ஜெபிச்சுட்டு வந்தேன்னாக்கா உனக்கு நல்ல ஒரு கீர்த்தியும் புகழும் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல புதிய புதிய சக்திகள்லாம் கிடைக்கும்னு சொல்லிடுறாரு. மகிமையை பற்றி சொல்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா இவருக்கு அவரையும் மனசில் பதிஞ்சு போயிடுது. அந்த காயத்ரி மந்திரத்துடைய மகிமை என்னங்கிறது மனசில் பதிஞ்சு போய் என்ன பண்ணுறாரு, சின்ன பையனாக இருக்கும்பொழுதே போய் ஒரு மரத்தடியில் உட்காந்து காயத்ரி ஜபம் விடாமல் பண்ணுறாரு. விடாமனால் அவருக்கு என்ன பண்ணுது, இந்த முக்காலமும் அறியக்கூடிய ஒரு ஞானம் கிடைக்கிறது. அதாவது என்ன நடந்தது, என்ன நடக்கிறது, என்ன நடக்கும், முக்காலத்தையும் அவரால் கணிக்க முடியும். அப்படி ஒரு ஞானம் அவருக்கு கிடைக்கிறது. அதன் மூலம் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா ஜோசியம் பார்க்க ஆரம்பிக்கிறார். ஸோ இவருக்கு இவரால் எல்லா காலமும் சொல்ல முடியுங்கிறதுனால திரிகால ஞானியாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா நிறைய பேர் அவர்கிட்ட வராங்க. அந்த கத்வால் அரசனெல்லாம் கூட இவர்கிட்ட தான் வராங்க. நிறைய பணம் குவிகிறது இவருக்கு. பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் இவர் வீட்டில் கும்பல் ஜோசியம் கேட்கறதுக்கு. பணமும் தானியமும் வீட்டிலே குவிகிறது இவர்களுக்கு. ஒரு எவ்வளோ ஏழ்மையில் இருந்தவர்கள், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தனவந்தர்களாக மாறுகிறார்கள். அப்போது அவருக்கு என்ன பண்ணுற, ஒரு நாள் அவர் ஆதோனியில் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே விஜயதாசர் வராரு. வந்துட்டு, பாகண்ணா என்ன கடை விரிச்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க, நீ இது என்ன கடை, இது கடை விரிச்சு உட்காந்துருக்க, உன்னுடைய அந்த பிறப்பின் நோக்கம் என்னன்னு உனக்கு தெரியுமா, நீ எவ்வளோ பெரிய தாசனாக வேண்டும், உனக்கு எவ்வளோவெல்லாம் வேலை இருக்குது, உன்னோட வேலை இருக்குன்னு தெரியுமா, நீ என்ன இப்படி போய் ஜோசியம் சொல்லி பணம் சம்பாதிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லி அவரை தடுத்தாட்கொண்டு அவரை தாசராக மாற்றுகிறார். அவருக்கு கோபால விட்லா என்ற அங்கிதம் கொடுக்கிறார். பாகண்ணதாசருக்கு கோபால விட்லா என்ற அங்கிதம் கொடுத்து அவரை கோபாலதாசர் ஆக்குகிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய ஜெகநாத தாசருக்கு ஒரு இறமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு கண்டம் ஒன்று இருக்கிறது. அப்போ விஜயதாசருக்கு தெரியுது, ஜெகநாத தாசர் பின்னாடி ஹரிகதாம் சாராம் போன்ற பெரிய பெரிய நூல்களை படைக்க வேண்டியவர். அவர் கையால் தான் இதெல்லாம் படைக்கப்பட வேண்டும். ஹரிகதாம் சாரா போல அருமையான புத்தகங்கள், கிரந்தங்கள். ஸோ அதனால் இவருக்கு உயிரோடு இருக்க வேண்டியது அவசியம்னு விஜயதாசருக்கு தோணுது. அப்போ அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அவர் ஒரு சின்ன ஒரு இது நடத்துகிறார், மகிமையை நடத்தி அவர் கோபாலதாஸ்ட்டு அனுப்புகிறார். அவருக்கு வயிற்று வலி வருகிறது. இவர் விஜயதாசர் அவரை சாப்பிட அழைக்கிறார். அவர் அதை மறுக்கிறார். யார், நம்ம ஜெகநாத் தாசர் அங்கே போகாமல் விட்டுறாரு. அப்போது அவருக்கு வயிற்று வலி வருகிறது. இது எதனால் என்கிற அறிந்து கொண்டு அவர் விஜயதாசரிடம் சென்று சரணடைகிறார். எனக்கு இந்த மாதிரி ரொம்ப தீராத வயிற்று வலி வந்திருக்கு, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, விஜயதாசர் நீங்கள் கோபாலதாஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்லி கோபாலதாசர் அனுப்புகிறாரு. கோபாலதாசரும் அவர் வயிற்றுவலியை தீர்த்து வைத்து அவருக்கு 40 ஆண்டுகள் ஆயுள் தானம் செய்கிறார். அதாவது நம்ம எவ்வளோ அன்னதானம் செஞ்சுருக்கோம், பணம் தானம் எல்லாம் தானம் பண்ணியிருக்கோம், ஆனால் ஆயுள் தானம் பண்ணி நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ இவர் தான் என்ன பண்ணார், தன்னுடைய வாழ்நாளிலிருந்து 40 ஆண்டுகளை, ஒரு நாள் 2 நாள் இல்லை, 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, 40 ஆண்டுகளை தானமாக நம்முடைய ஜெகநாததாசர் குடிக்கிறார். இவர் ஒரு ஜோஷியர், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இவர் முக்காலமும் கணிக்கக்கூடியவர். ஸோ இவருக்கு எவ்வளோ ஆயுசன்னு அவரால் கணிக்க முடிஞ்சது. அதிலிருந்து 40 ஆண்டுகளை அவர் எடுத்து இவருக்கு நம்ம ஜெகநாததாசர் கொடுத்து விடுகிறார். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, இவருடைய ஆயுஸ் குறைந்து விடுகிறது. அவருக்கு தெரிகிறது தன்னுடைய ஆயுஸ் குறைந்து விட்டது, தான் இருக்க போகும் நாட்கள் இன்னும் வெகு குறைவுதான், அதற்குள்ளாக நான் சாதனை புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறார். அவருடைய நாளுக்கு நாள் ஆயுஸ் குறைந்து கொண்டே வருகிறது.
நம்மளுடைய சாதனை செய்ய வேண்டிய இது வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருத்தப்பட்டு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் ஒரு புத்திமதி சொல்கிறாரு. நீங்கள் இருக்கிற நாட்களே வந்து ரொம்ப குறைவான நாட்கள் தான். இந்த உலகத்திலே நம்ம வாழப்போகும் நாட்களே குறைவான நாட்கள். இந்த நேரத்தில் நீங்கள் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழக்கூடாது என்று மக்களுக்கு சொல்ல விரும்புகிறார். அப்போ சொல்லும்போது இந்த தாசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இப்படி பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. நான் இப்படி பண்ணலை, நான் இப்படி பண்ணினேன், நான் இந்த கெட்டதெல்லாம் பண்ணினேன், நான் இப்படி நல்லதெல்லாம் பண்ணினேன்னு அவங்க மேலேயே போட்டுப்பாங்க அவங்க. அதுதான் அவங்களுடைய பெருந்தன்மை. ஈவன் இவர் ஜெகநாதாசர் கூட ஒரு பாடல் பாடும்போது அது மாதிரி தான் பாடியிருப்பார் இல்லையா? அது மாதிரி தன்னுடைய என்ன தப்புகளை செய்தோம் அப்படிங்கிறத அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நான் இந்த தப்பெல்லாம் செஞ்சேன், இந்த தப்பெல்லாம் நான் செய்யக்கூடாதா இருந்தது, இந்த தப்பெல்லாம் நான் செஞ்சேன், உன்னை நான் நினைக்கவில்லை, உன்னுடைய திருவடியில் நான் சரணடையவில்லை அப்படின்னு சொல்லுவார். அது என்னன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. அது நரக்கக்க குறியாதனோ ஸ்ரீஹரியே நரக்கக்க குறியாதனோ ஒரு ஜெகநாதாசர் ஒரு பாட்டு இருப்பார். அதுலேருந்து தான் சொல்லிப்பார் என்னென்ன கெட்டதனெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிப்பார். ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணது ஸ்ரீதர் விட்டலர் பண்ணியிருப்பார். அவரை டைரக்டாக சொல்லாமல் தான் பண்ணிதாக சொல்லுவார். அது மாதிரி தான் இவர் கோபாலதாசர். நான் என்னென்னலாம் கெட்டது பண்ணேங்கிறத சொல்லி என்னென்னலாம் நல்லது பண்ணல, இது மாதிரி செய்யணும், செய்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று நமக்கு அவர் அறிவுரை கூறுகிறார். அதுதான் இந்த பாடல். என்னுடைய ஆயுஸ் குறைந்து கொண்டே வருகிறது, நான் 40 ஆண்டுகளை தானம் செய்து விட்டேன். இவர் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கிறாரு, 40 ஆண்டுகள் தான் வாழ்கிறார், 39 ஆண்டுகள் தான் வாழ்கிறார். அதனால் அவர் திருமணம் கூட செய்து கொள்ளவில்லை. இவர் கணபதியின் அம்சமாக கருதப்படுகிறார். ஸோ அவருடைய இந்த பாடல் இருக்கிறது இல்லையா, ஹேங்க மாடல்லையா, இந்த பாடலை வந்து திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 சரணங்கள் தான் பாடியிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே 5 சரணம் இருக்குது. நம்ம 5 சரணத்தையும் நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். அவர் பாடியிருக்கிறது 3 சரணம் தான். ஸோ நாம் இப்போ என்ன பண்ணுவோம், திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க இப்போ சித்ரா பாலாஜி அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். ಹೇಂಗೆ ಮಾಡಲಯ್ಯ ಕೃಷ್ಣ ಹೋಗುತ್ತಿದೆ ಆಯುಷ್ಯ, ಹೇಂಗೆ ಮಾಡಲಯ್ಯ ಕೃಷ್ಣ ಹೋಗುತ್ತಿದೆ ಆಯುಷ್ಯ, ಮಂಗಳಾಂಗ ಭವಭಂಗ ಬಿಡಿಸಿ ನಿನ್ನ ಡಿಂಗರಿಗಣ ಮಾಡುವ ಅನಂಕ ಜನಕ, ಹೇಂಗೆ ಮಾಡಲಯ್ಯ ಕೃಷ್ಣ ಹೋಗುತ್ತಿದೆ ಆಯುಷ್ಯ. ಏಸು ಜನುಮದ ಸುಕೃತದ ಬಲವೋ ತಾನು ಜಣಿಸಲಾಗಿ, ಭೂಸುರ ದೇಗದ ಜನುಮವು ಎನಗೆ ಸ್ತಂಭವಿಸಿದಯಾಗಿ, ಮೋದ ತೀರ್ಥ ಮದ ಚಿಹ್ನಿದನಾಗದೆ ದೋಷಕ್ಕೆ ಒಳಗಾಗಿ, ಲೇಸ ಸದನವ ಕಾಣದೆ ದುಸಗ ವಾಸದಿಂದಲೇ ದಿನ ದಿನ ಕಳೆದೆ, ಹೇಂಗೆ ಮಾಡಲಯ್ಯ ಕೃಷ್ಣ ಹೋಗುತ್ತಿದೆ ಆಯುಷ್ಯ. ಶಶಿಮುಖ ಕನಕದ ಆಸೆಗೆ ಬೆರೆದು ವಸುಪತಿ ನಿನ್ನಡಿಯ, ಹಸನಾಗಿ ನಿನ್ನ ನೆನೆಯದ ಕೃಪೆಯ ಗಳಿಸದೆ ಕೆಟ್ಟೆನೆಯ, ನಿಶಿಯಗಳು ಸ್ಥಿರವೆಂದು ತನುವನು ಪೋಷಿಸಲಾಸಿಸಿ ಜೀಯ, ಉಸಿರಿದ ನಿಲವೋ ಸರ್ವಕಾಲ ನಿನ್ನೊಡತನ ಎಂಬುವ ಬಗೆಯದು ಅರಿಯದೆ, ಹೇಂಗೆ ಮಾಡಲಯ್ಯ ಕೃಷ್ಣ ಹೋಗುತ್ತಿದೆ ಆಯುಷ್ಯ. ಭಾಗವತರೊಡಗೂಡಿ ಉಪವಾಸ ಜಾಗರ ಒಂದಿನ ಮಾಡಲಿಲ್ಲ, ರಾಗದಿ ಶುಕ ಮುನಿ ಪೇಳ್ದ ಹರಿಕತೆ ಸಂಯೋಗವೆಂಬುದಿಲ್ಲ, ನೀಗು ಬಂದ ಭವ ಭಯವ ಬಗುತಿ ವೈರಾಗ್ಯವೆಂಬುದಿಲ್ಲ, ಯೋಗಿ ವಂದ್ಯ ಗೋಪಾಲ ವಿಠಲ ತಲಬಾಗಿ ನಿನ್ನನೆ ಬೇಡಿಕೊಂಬೆ, ಹೇಂಗೆ ಮಾಡಲಯ್ಯ ಕೃಷ್ಣ ಹೋಗುತ್ತಿದೆ ಆಯುಷ್ಯ. ಮಂಗಳಾಂಗ ಭವಭಂಗ ಬಿಡಿಸಿ ನಿನ್ನ ಡಿಂಗರಿಗಣ ಮಾಡುವ ಅನಂಕ ಜನಕ, ಹೇಂಗೆ ಮಾಡಲಯ್ಯ ಕೃಷ್ಣ ಹೋಗುತ್ತಿದೆ ಆಯುಷ್ಯ. ஸோ திருமதி சித்ரா பாலாஜி அவர்கள் இந்த பாடலை நன்றாக பாடியிருந்தார்கள். அவருக்கு எனது பாராட்டுதலையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம பாடலுடைய பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். ஹேங்க மாடலையா கிருஷ்ணா ஹோகுத்திதே ஆயுஷ்யா. என்னப்பா பண்ணட்டும் கிருஷ்ணா, என்னுடைய ஆயுஷ் குறைந்து கொண்டே வருகிறது, நான் 40 ஆண்டுகளை தானம் செய்து விட்டேன், என்னுடைய ஆயுஷானது குறைந்து கொண்டே வருகிறது, நான் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்க போகிறேன், அதற்குள்ளாக நான் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், இதுவரை நான் ஒன்றுமே செய்யாமல் விட்டுட்டேன், எனக்கு இதெல்லாம் இந்த நிறைய காலம் வேஸ்ட்டாகி போச்சு, நான் ஒன்றுமே நல்லது பண்ணல, நிறைய கெட்டது தான் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதுக்குள்ளார இன்னும் இருக்கக்கூடிய குறைந்த ஆயுசுக்குள்ளார நான் ஏதாவது நல்லது பண்ணி உன்னுடைய அருளை பெற வேண்டும், நான் முக்தியை பெற வேண்டும் அப்படின்றாரு. ಮಂಗಳಾಂಗ பவ பங்க பிடிசி நின்ன டிங்கரிகனாகி மாடு அனங்க ஜெகனா. அனங்க ஜனகா அப்படின்னாக்கா மன்மதனின் தந்தையே மங்களாங்கனே, இரண்டும் தனித்தனியாக வந்துடும். அனங்க ஜனகா மங்களாங்கனே பவபங்க பிடிசி, இந்த பந்த பிடிச்சுன்னு சில பேர் பாடுறாங்க. அதாவது இந்த உலகத்திலே நாம் இருக்கக்கூடிய இந்த பாவங்களை, பாவம் செய்தால் உலகத்திலே இருக்கணும்லையே இந்த உலக பாவங்கள், இதிலிருந்து பந்தங்கள், இதிலிருந்து என்னை விடுவித்து உன்னுடைய சேவகனாக என்னை செய்து கொள்ளப்பா. டிங்கரிகனாக அப்படின்னாக்கா சேவகனாக அப்படின்னு அர்த்தம். டிங்கரிகனாக மாடு அனங்க ஜனகா, மன்மதனின் தந்தையே என்னை உன்னுடைய சேவகனாக செய்து கொள்ளப்பா, இந்த உலக பந்தங்களிலிருந்து என்னை விடுவித்து உன்னுடைய சேவகனாக செய்து கொள்ளப்பா அப்படின்னு சொல்கிறார். அதுதான் இந்த பல்லவி அனுபல்லவியோட அர்த்தம். இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம். ஏசு ಜನ್ಮದ ಸುಕೃತ ಫಲವೋ ತಾನು ಜನಿಸಲಾಗಿ ಭೂಸುರ ದೇಹದ ಜನ್ಮವು ಎನಗೆ ಸ್ತಂಭವಿಸಿದಾಗಿ ಮೋದ ತೀರ್ಥ ಮದ ಚಿಹ್ನಿತನಾಗದೆ ದೋಷಕ್ಕೊಳಗಾಗಿ ಲೇಸ ಸಾಧನವ ಕಾಣದೆ துஸ்சகவாசದಿಂದಲೇ ದಿನ ದಿನ ಕಳೆದೆ. பாருங்க என்னென்ன சொல்றாரு பாருங்க. ஆக்சுவலி அவர் ரொம்ப அருமையான ஒரு தாசர். அவர் பண்ணாத புண்ணிய காரியங்கள் கிடையாது, ஆச்சார அனுஷ்டானம் கிடையாது. ஆனால் தான் செய்யவில்லைங்கிற சொல்லி நம்மளை செய்யின்னு சொல்ல வர்றாரு. அதுதான் இது. ஏசு ஜென்மத சுக்கிருத பலவோ தானு ஜனிசலாகி. எந்த ஜென்மத்திலே, ஏன்னா எவ்வளவோ ஜென்மங்கள் நாம் எடுக்கிறோம். நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரில, இந்த தடவை நான் மனிதனாக பிறந்திருக்கிறேன் இல்லையா. அரியறிது மானிடராக பிறப்பது அரிதுன்னு சொல்கிறாங்க. நான் இந்த தடவை மனுஷனாக பிறந்திருக்கேன். பூசுர தேகத ஜென்மவு எனக்கு ஸ்தம்பவிசிதாகி. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த அந்தன ஜென்மம் கிடைச்சிருக்கிறது. ஆச்சார அனுஷ்டானங்களை செய்யக்கூடிய இந்த பிராமண ஜென்மம் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணணும் தெரில, எனக்கு இந்த ஜென்மம் கிடைத்திருக்கிறது. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? மோத தீர்த்த மத சின்னிகனாகதே தோஷக்கொலகாகி. நான் அந்த மோத தீர்த்தர் இருக்கிற ஆனந்த தீர்த்தர், அவருடைய மதமான இந்த துவைத்த மதம் இருக்கிறது இல்லையா, அந்த மதத்திற்கு உண்டான சின்னங்களை தெரித்து கொள்ளாமல், எப்பவுமே சந்தியாவந்தனம் இதெல்லாம் பண்ணும்போது இந்த அங்காரா இதெல்லாம் போட்டுக்கணும். நாமங்கள், துவாதச நாமங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த பஞ்ச முத்திரைகளை வைத்துக்கொள்ள வேண்டும். அந்தந்த இடங்களில் எவ்வளோ முத்திரைகள் வேணுமோ அவ்வளோ முத்திரைகளை வைத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் சந்தனம் தடவிக்கொள்ள வேண்டும். அப்புறம் அங்காரம், அட்சத்தை போன்றவற்றை தடவிக்கொள்ளும். இதெல்லாம் சின்னங்கள், இந்த துவைத்த மதத்துக்கான சின்னங்கள். இதை அணியலைன்னா தோஷம் உண்டாகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை சரியாக அணிந்து கொள்ளாமல் நான் தோஷத்திற்குள்ளாகி இருந்தேன். லேச சாதனவ காணது துஸ்சகவாசದಿಂದಲೇ தின தின கலது. நல்ல நல்ல சாதனங்களை செய்யாமல் இல்லையா, வாழ்க்கையில் நாம் சாதனை செய்ய வேண்டும். கடவுளை வணங்கி அதற்கான சாதனைகள், நல்ல சாதனைகளை புரிய வேண்டும். அதுவாறு செய்யாது மட்டுமல்ல, துஸ்சகவாசதிந்த கெட்ட சகவாசங்களெல்லாம் நான் என்னுடைய தினத்தை கழித்து விட்டேன். நல்ல நல்ல சாதனைகளை புரியாமல் கெட்ட சகவாசத்துடன் இருந்து நான் இந்த தினங்களை கழித்து விட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறார். ஸோ இது அவர் பண்ணலை, நம்மளுக்கு புத்தி சொல்கிறார். அது மாதிரி இருக்காதீங்கன்னு புத்தி சொல்கிறார். ಶಶಿಮುಖಿ ಕಣಕದ ಆಸೆಗೆ ಬೆರೆದು ವಸುಪತಿ ನಿನ್ನಡಿಯ ಹಸನಾಗಿ ನಿನ್ನ ನೆನೆಯದೆ ಕೃಪೆಯ ಕಳಿಸದೆ ಕೆಟ್ಟನಯ್ಯ. ನಿಶಿ ಹಗಳು ಸ್ಥಿರವೆಂದು ತನುವನ್ನು ಪೋಷಿಸಲಾಶಿಸಿ ಜಿಯ ಉಸಿರಿದೆ ನಿಲವೋ ಸರ್ವಕಾಲ ನಿನ್ನೊಡತನ ಎಂಬುವ ಬಗೆಯೇ ಅರಿಯದೆ. அதாவது என்ன சொல்கிறார் பாருங்க. ಶಶಿಮುಖಿ ಕಣಕದ ஆசையு ಬೆರಗದು ವಸುಪತಿ ನಿನ್ನಡೆಯ. அதாவது சசிமுக்கின்னா பெண்கள், கணக்கானாக்கா தங்கம். ஸோ இந்த பெண்ணாசை பொன்னாசை கொண்டு அதனை கொண்டு வசுபதி, இந்த பூமியின் உடையனான இந்த உமாதேவின் கணவனான உன்னுடைய அடிகளை வணங்காமல் ஹசனாகி நின்ன நினையதே கிருப்பையை கழிசதே கெட்டனையா. நான் நன்றாக உன்னை ஆனந்தத்துடன் உன்னை வணங்கி, உன்னுடைய திருவிடைகளை வணங்கி உன்னை மகிழ்வித்து உன்னுடைய கிருபையை பெறாமல் கெட்டு போய்விட்டேன். உன்னுடைய கிருபை எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அதன் மூலமாக நான் கெட்டு போய்விட்டேன். ನಿಶಿ ಹಗಲು ಸ್ಥಿರವೆಂದು ತನುವನ್ನು ಪೋಷಿಸಲಾಶಿಸಿ ஜியா. இந்த தனுவு ஸ்திரவந்து, இப்படி பிரித்து படிக்கணும். ஸ்திரவந்து தனுவனும் இல்லை, தனுவனு ஸ்திரவந்து. இந்த உடலை நிலையானது உடம்பு என்று நினைத்து அல்லும் பகலும் அதை நான் போஷிப்பதிலேயே, அதை பாதுகாப்பதிலேயே குறியாக இருந்து விட்டேன் என்னுடைய ஜியா. உசிரித நிலவோ சர்வகால நின்னொடதன எம்புவோ பகையனு அறியதே. இந்த இது இருக்கிறது இல்லையா, இந்த உலகம் இருக்கிறது இல்லையா, இந்த உலகத்தின் அதிபதி நீதான், இந்த உலகுக்கு சொந்தக்காரன் என்பதை நான் அறியாமல் பகலும் இரவும் என்ன பண்ண, எப்பொழுதுமே நான் உசிராடி கொண்டேன், நான் சுவாசித்து கொண்டிருந்தேன், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். இந்த உலகத்துக்கு நீதான் அதிபதி என்று அறியாமல், அதை அறிந்து கொள்ளாமல் நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். உசிரிதை என்னக்கா மூச்சு விட்டுட்டு இருந்தேன்னு அர்த்தம். அதை வாழ்ந்து கொண்டிருந்தேன்னு அர்த்தம். நிலவோனா இந்த நிலத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். நீதான் இந்த உலகத்தின் அதிபதி என்பதை அறியாமல்
அதை அறிந்து கொள்ளும் சக்தியற்றவனாக நான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ பாட்டுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். ನೆರೆನೆಂಬಿದೆ ಪಾವಡಿಗಳು ಎಲ್ಲ ಸರಿತು ಪೋದವಲ್ಲ, ಮರಳಿ ಈ ಪರಿ ಜನ್ಮವು ಬರುವ ಭರವಸೆಯಂತೂ ಇಲ್ಲ, ಪರಿಪರಿ ವಿಷಯದ ಆಸೆಯು ಎನಗೆ ಬಿರಿದು ಆಯುತ್ತಲ್ಲ, ಹರಿಯೇ ಜಗದಿ ನೀನೊಬ್ಬದ ಅಲ್ಲದೆ ಬೇರೆವರು ಇನ್ನಾರು இல்லபல்ல. என்ன சொல்றாரு? நிறை நம்பித பாவடிகள் எல்லாம் சரிது போதவரல்ல. நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய படிக்கட்டுகள், பாவடிகள்னா படிக்கட்டுகள், அவையெல்லாம் சரிந்து போய்விட்டன. நான் சமயத்தை வேஸ்டாக்கி விட்டேன், அதெல்லாம் போயிடுச்சு, இனிமேல் என்னால் பிடிக்க முடியாது, சமயம் கடந்து போய்விட்டது, அந்த படிக்கட்டுகள் எல்லாம் சரிந்து போய்விட்டன. மரளி ஈப்பரி ஜென்மவோ பருவ பரவசை எந்தோ இல்லா, மறுபடியும் இது போன்ற ஒரு ஜென்மம் எனக்கு கிடைக்குமா, இது போன்ற சாதகம் செய்யக்கூடிய சாதனை செய்யக்கூடிய ஒரு ஜென்மம், நல்ல ஜென்மம் எனக்கு கிடைக்குமான்னு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அடுத்த ஜென்மத்தில் என்னவா பறக்க போறேன்னு தெரியல, நான் பெருசாக நல்ல காரியங்கள் செய்யவில்லை. பரிபரி விஷயத ஆசையும் எனக்கு பிரிது ஆயுத்தல்ல. சாதாரண உலக விஷயங்கள் இருக்கிறது இல்லையா, காம குரோதம் போன்ற விஷயங்கள் இருக்குல்ல, இவைதான் எனக்கு பெரியதாக தெரிய ஆரம்பித்து விட்டன. உன்னுடைய குணாதேசங்களை பாட வேண்டும், உன்னை வணங்க வேண்டும், அதுதான் பெரியது என்று அறிந்து கொள்ளாமல் சாதாரண அந்த உலக விஷயங்கள் இருக்கிறது இல்லையா, காமம் குரோதம் போன்றவை, இவைதான் பெரியதாக எனக்கு தெரிய ஆரம்பித்து விட்டன. நீன் ஒப்பன் அல்லதே, உன்னை ஒருவன் அல்லாது வேறெவரு இன்னாரோ வேறெவரு யார் என்னை காப்பாற்றக்கூடியவர்கள் என்பதை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை, அந்த சக்தி எனக்கு இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த சரணத்துடைய அர்த்தம். பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். ಅವನಿ ಒಳಗೆ ಪುಣ್ಯ ಕ್ಷೇತ್ರ ಸರಿಸುವ ಅವನಿಗೆ எனக்கிಲ್ಲ, ಪವನಾತ್ಮ ಗುರುಮಧ್ವ ಶಾಸ್ತ್ರ ಪ್ರವಚನ ಕೇಳಲಿಲ್ಲ, ತವಕದಿಂದ ಗುರು ಹಿರಿಯರ ಸೇವಿಸಿ ಅವರ ಒಳಿಸಲಿಲ್ಲ, ರವಿನಂದನ ಕೇಳಿದರೂ ಉತ್ತರ ಕೊಡೆ ವಿವರ ಸರಗು ಒಂದಾದರಿಲ್ಲ. பாருங்க எப்படி சொல்றாரு. அதாவது அவனி உலகே புண்ணிய கஷேத்திர சரிசுவ அவனிಗೆ எனக்கில்ல, இந்த உலகத்தினுள்ளே புண்ணிய கஷேத்திரங்களை பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஆசையே எனக்கு இல்லாமல் போச்சு. அப்படி ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்கல, அப்படி ஒரு ஆசையும் இல்லை. நான் புண்ணிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் நான் செல்லவே இல்லை, அப்படியே உட்காந்து இருந்துட்டேன், சமயம் வேஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ ஆயுசு எனக்கு குறைவாக தான் இருக்குது. பவனாத்ம குரு மத்வ சாஸ்திர பிரவச்சன கேள்வில்லா, அந்த பவன் இருக்கிறான் இல்லையா, அந்த ஸ்ரீ வாயுதேவனுடைய அம்சமான ஸ்ரீ மத்வாச்சாரியருடைய மதமான ஸ்ரீ துவைத்த மதம் இருக்கிறது இல்லையா, அதை சம்பந்தப்பட்ட அதனுடைய கீர்த்திகளை சொல்லக்கூடிய பிரவச்சனங்களை நான் கேட்கவில்லை. எந்த பிரவச்சனமும் நான் கேட்கல. அந்த சாஸ்திரங்கள் இருக்கிறது இல்லையா, துவைத்த சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரங்களை பற்றிய பிரவச்சனம் ஏனும் கேளலில்ல, நான் கேட்கவில்லை. தவக்கதிந்த குரு ஹிரியர சேவிசி அவரை ஒழிசலில்ல, ஆசையுடனே பக்தியுடனே என்னுடைய குருமார்களையும் என்னுடைய முன்னோர்களையும் பெரியவர்களையும் நான் சேவை செய்து அவர்களை மகிழ்விக்கவில்லை, அவரை எனக்கு அருளும்படி செய்யவில்லை. ரவிநந்தன கேளிதரு உத்தர கொடே விவர சரகு வந்தாதரில்ல. ரவிநந்தனாம்னாக்கா யமன். நான் இறந்து பிறகு மேலுலகம் செல்லும்பொழுது அந்த யமன் கேட்டான், என்னையா நல்லது பண்ணேன்னு கேட்டான். யமநந்தன கேளிதரு அவர் என்னை கேட்டால் உத்தர கொடை பதிலளிப்பதற்கு விவர சரகு வந்தாதரில்லை, என்னிடம் விவரம் சொல்வதற்கு ஒன்றுமே நல்லதே இல்லை, என்னையா நல்லது பண்ணேன் அப்படின்னு யமன் என்னை கேட்டானால் நான் இதெல்லாம் நல்லது பண்ணேன், இந்த மாதிரிலாம் நான் செய்தேன், இறைவனை இவ்வாறு துதித்தேன்னு சொல்கிறவருக்கு எனக்கு சரக்கே இல்லை, நான் அந்த மாதிரி ஒரு மனுஷனாகி விட்டேன் அப்படின்னு. அதாவது அவர் என்ன சொல்கிறார், நம்மளையும் நீங்கள் நாளைக்கு மேலே போகும்போது யமன் உங்களை கேட்கும்பொழுது அவனுக்கு நீங்கள் என்ன நல்லது செய்கிறேன்னு சொல்கிறதுக்கு உங்களிடம் சரக்கு இருக்கணும். ஒன்றுமே நல்லது பண்ணாமல் போனீங்கன்னாக்கா நரகம்தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்ல வர்றார். இப்போ பாடலுடைய கடைசி சரணமான அதில் அவர் என்ன பண்ணார், அவருடைய அங்கிதமான கோபால விடனை கொண்டு இந்த பாடலை முடிக்கிறார். ಭಾಗವತರೊಡಗೂಡಿ ಉಪವಾಸ ಜಾಗರ ಒಂದಿನ ಮಾಡಲಿಲ್ಲ, ರಾಗದಿ ಶುಕಮಣಿ ಪೇಳ್ದ ಹರಿಕಥ ಸಂಯೋಗ ವೆಂಬದಿಲ್ಲ, ನೀಗುವಂತ ಭವಭಯವ ಭಗುತಿ ವೈರಾಗ್ಯವೆಂಬುದಿಲ್ಲ, ಯೋಗಿ ವಂದ್ಯ ಗೋಪಾಲ ವಿಠಲ ತಲಬಾಗಿ ನಿನ್ನನೆ ಬೇಡಿಕೊಂಬೆ. பாகவதரோட உபவாச ஜாகரனை ஒன்றினா மாடலில்ல. எப்பவுமே என்ன பண்ணணும்னாக்கா சஜ்ஜனங்களுடன் ஒரு சங்கமத்தில் இருக்கணும், நம்ம எப்பவுமே அவர்களுடைய சங்கத்தில் இருக்கணும், அவர்களுடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவருடன் கூடி ஏகாதசி தினத்தன்றும் மற்ற தினங்களிலும் உபவாசங்கள் செய்ய வேண்டிய தினங்களிலும் உபவாசங்கள் செய்து அன்று இரவு கண்முழித்து ஜாகரணைனாக கண்முழித்து அன்றிரவு ஜாகரணை செய்து பஜனைகள் செய்து துவாதசி என்று இறைவனை வழிபட வேண்டும். அப்போ சஜ்ஜனங்களுடன் கூடி இருக்கும், பாகவதர்களுடன் கூடி இருக்க வேண்டும். அது மாதிரி நான் இருக்கவே இல்லை. ஒரு ஏகாசி கூட நான் பாகவதருடன் கூடியிருந்து ஜாகரணை செய்து பஜனை செய்து துவாதசி பாரணை செய்யவில்லை. அவரெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தார். நம்மளுக்கு சொல்ல வர்றார், யாரெல்லாம் பண்ணலையோ அவருக்கு சொல்ல வர்றார், செய்யவில்லை.
ராகதி சுகமணி பேழ்ந்த ஹரிகத சமூகவென்பதில்ல. அந்த சுக ஆச்சாரியார் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லி அந்த பாகவதம் இருக்கு இல்லையா, சுகமணி பேழ்ந்த ஹரிகதை அப்படின்னாக்கா பாகவதம். அந்த பாகவதத்தை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைக்கவே இல்லை. எப்பொழுதும் நான் பாகவதத்தையே கேட்கவே இல்லை. பாகவதம் கேட்கணும், நம்ம மனுஷ ஜென்மம் எடுக்கும் பொழுது ஒரு மணியான பாகவத பிரவச்சனம் கேட்கணும். அதை நான் செய்யவே இல்லை. நீகுவந்த பவபய பகுதி வைராகியம் என்பதில்ல. பவபய நீகுவந்த இப்படி படிக்கணும்னு. பவபய நீகுவந்த அதாவது இந்த உலக பந்தங்களிலிருந்து இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மளை நீக்கக்கூடிய பயபக்தி வைராகியம் என்பதில்ல. எனக்கு பக்தி இல்லை, வைராகியம் இல்லை. இந்த உலக பாவங்களிலிருந்து நீக்கக்கூடிய அந்த இறை பக்தி இருக்கிறது இல்லையா, அந்த பக்தியும் அந்த வைராகியம் எனக்கு இல்லவே இல்லை. வைராகியம் என்பது இல்லா. யோகி வந்திய யோகிகளால் வழங்கப்படுகின்ற என்னுடைய இஷ்டதெய்வமான கோபால விட்டலா, தலபாகி நின்னனே பேடிக்கம்பே, தலை வணங்கி உன்னை நான் கேட்டுக்கொள்வேன், எனக்கு நல்ல புத்தியை கொடுப்பா, எனக்கு ஒரு நல்ல முக்தியை கொடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிறார். ஸோ ஒரு அருமையான வைராகிய பாடல். அவருடைய ஆயுள் குறைந்து கொண்டு வருகிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர் எனக்கு ஆயுஷ் போய் கொண்டு இருக்கிறது, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, நான் இதெல்லாம் ஒன்றுமே நல்லதே பண்ணல, இப்போ இருக்கிற டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதில் எவ்வளோ சாதனை பண்ணுவேன்னு எனக்கு புரியல, எப்படி நான் முக்தி அடைய போகிறேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இந்த பாடலை பாடுகிறார். ஸோ நம்ம ஒரு அருமையான கோபாலதாசன் வைராக பாடலை கேட்டோம். இதிலிருந்து நாம் அறிவுரைகளை பெற்றுக்கொண்டு இனிமேலாவது நாம் இருக்கிற நாட்களை நல்ல நாட்களாக அந்த இறைவனை வழிபட்டு அந்த இறைவனுடைய பெருமைகளை பாடி சஜ்ஜனங்களுடன் கூடியிருந்து உபவாசங்களையும் ஜாகரணைகளையும் செய்து ஒரு முக்தி அடைவோமாக என்று உங்களை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமக.